தாவேக்கால இணைஞ்சிருக்கீங்க, தாவேக்கால உங்களுடைய பயணம் இருக்கும். என்ன பொறுப்பு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. நான் பிரச்சாரம் செய்யணும், எனக்கு வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய பயணத்தை நான் பிரச்சாரம் செய்தே வாழ்ந்தவன். அந்த வாய்ப்பு எனக்கு தரணும்னு தம்பிகிட்ட கேட்டேன். சார், இப்ப மதிமுக, அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லி கட்சி மாறிக்கிட்டே இருக்கீங்க. நான் மாறலையே, அதுதானே இப்ப சொல்லிட்டு இருந்தேன் மாறலைன்னு. நான் கட்சி மாறல தம்பி. தாவேக்கால இணைந்தது கட்சி அதான் இணைந்திருக்கேன்னு சொன்னேன். 6 வருடத்துக்கு பிறகு ஒரு கட்சியில இணைந்திருக்கேன்னு சொன்னேன். அடுத்தடுத்து மாறிக்கிட்டே வர்றது தானே நம்ம எடுத்துக்கிற முடியும். இதை இணைந்தது அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறது? இணைந்ததுதான், மாறலையே. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு புரியலையே. நான் இன்னைக்கு தாவேக்காவில் இணைந்திருக்கிறேன். கட்சி மாறலன்னு சொல்றீங்க. மாறலையே, 6 வருட காலமாக எந்த கட்சியிலும் இல்லாதனா இன்னைக்கு சேர்ந்திருக்கேன். ஆரிய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு பண்ற அளவுக்கு தாவேக்காவுக்கிட்டையும் விஜய்கிட்டையும் வல்லமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 70 ஆண்டு கால வரலாறு, திராவிட வரலாறு தெரிஞ்சவர் நீங்க. புதுசா ஒரு கட்சி தொடங்கிய ஒரு நடிகர் விஜய், அவருக்கு வந்துட்டு பாஜக மாதிரி ஒரு சனாதன எதிர்ப்பு மாதிரியான சித்தாந்தங்கள்லாம் எதிர்க்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் 2 பவர் செக்டர், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல், அவர் கேள்வி கேட்கிறார். கொள்கை எதிரின்னு டெல்லி எஜமானர்களையும், அரசியல் எதிரின்னு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார். இந்த துணிச்சலே நான் பாராட்டுறேன். எதிர்க்கிறாரு, ஆனா கேள்வி கேட்கறது இல்லையே, மௌனம் காக்குறாரு நிறைய விஷயத்துல. ஏன் கேட்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்கணும், நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் இன்னைக்கு தானே சேர்ந்திருக்கேன். பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. கொள்கையில் என்னன்னு தெளிவு பெறல அப்படிங்கிற மாதிரி விமர்சனம். சாதி ஆணவ படுகொலை குறித்து ஒரு சரியான பார்வை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. விஜய் அதை கண்டித்தும் அறிக்கை விடல. அதை எப்படி பாக்குறீங்க? இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தில் வந்து பயணிச்சிருக்கீங்க. சாதி ஆணவ படுகொலை நியாயப்படுத்தி இருக்காரா விஜய்? இல்ல, பேசாதும் மௌனம் எப்படி இருக்கிறது? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அமைதியா இருக்கிறது சரின்னு சொல்றீங்க. தவறை சுட்டி காமிக்காம அமைதியா இருக்கிறத சரின்னு எப்படி சொல்லலாம்? எப்படி எடுத்துக்கலாம்? தவறு அவரு சுட்டி காட்டணும்னு தான் சொல்றேன். சுட்டி காமிக்கல கடந்த காலங்கள்ல, அதை எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. கடந்த காலையிலேயே அதை எப்படி பாக்குறீங்க? தாவேக்கால இணைய தாவேக்காவில் நான் இன்னைக்கு தான் இணைந்திருக்கேன். முதல் இரவே இன்னும் வரல. அதுக்கு முன்னே இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க.